அடுத்த ஐட்டம் வந்து ஆலு கோபி. ஆலு கோபி வந்து நம்மள ஸ்ரீராஜ் ஃபுட்ஸ் ரேவாஸ் கிச்சனோட எல்லோ கிரேவி ப்ரீமிக்ஸ் வச்சு பண்ண போகிறேன். இதுவும் ஒரு குவிக் மெத்தட் ஆஃப் டூயிங். இதுக்கு வேண்டிய பொருள் எல்லாமே எல்லோ கிரேவியில் இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு வேண்டியது வந்து உருளைக்கிழங்கு, ஒரு கொஞ்சம் காலிஃப்ளவர் ஒரு பவுல், வெங்காயம் ஒரு கப்பு, ஒரு பெரிய தக்காளி, அவ்வளோதான் நான் நறுக்கி வச்சுட்டேன். கொத்தமல்லி. அந்த ஆலுவை வந்து கட் பண்ணி மைக்ரோவேவ் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி காலிஃப்ளவரும் கட் பண்ணி மைக்ரோவேவில் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி பாயில் பண்ணலைன்னா நீங்கள் வந்து அதை வெறும்னா அப்படியே நீங்கள் வச்சு வதக்கிட்டு பண்ணிக்கலாம். இது எப்போதுமே நம்ம குவிக் வெர்ஷனுக்காக இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறது. எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த கடாய் காய வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் சீரகம், இந்த ஆனியன் போடும். ஆனியன் கொஞ்சம் வதக்கட்டும். இப்போ இதில் வந்து நான் மைக்ரோவேவ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். அதுலேயே இந்த காலிஃப்ளவரும் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அதை மைக்ரோவேவ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் இதுலேயே கொஞ்சம் சாட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் வந்து கிரேவி ப்ரீமிக்ஸ் போட போகிறேன். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதக்கட்டும். இது கிரேவியில் இருக்க உப்பு இப்போ நாங்கள் காய்க்கு எவ்வளோ வேணுமோ அது மட்டும் கொஞ்சம் உப்பு போடுறேன். நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இது வந்து வதக்கட்டும். நான் இதில் ஒரே ஒரு க்யூப் வந்து பட்டர் ஆட் பண்ணேன். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நல்லா நறுக்கி வச்ச கொத்தமல்லி. சூப்பராக இப்போ வந்து ஆலு கோபி ரெடி ஆகிடுது.